Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Hi viewers, welcome to Sayswag YouTube channel. This is Vinu. I'm cosmetologist. நார்மலாக நம்ம க்ரீன் டீ வந்து இன்டேக் எடுத்துக்கிறோம். ஸோ இன்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்திக்காக நம்ம இந்த க்ரீன் டீ எடுக்கிறோம். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம இம்யூனை பூஸ்ட் பண்ணும் அண்ட் நம்மளோட டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். அண்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீன் டீயை வந்துட்டு ரெகுலராக எடுத்துப்போம். நம்ம பாடியை எப்படி அது வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுருக்குதோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னையும் ரொம்ப யூத்ஃபுல்லாக யங்காக அண்ட் நம்ம நல்ல பிரைட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல வந்துட்டு நம்ம இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றினது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து க்ரீன் டீயில் என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுப்போம். க்ரீன் டீ வந்து நமக்கு ஸ்கின்க்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ க்ரீன் டீயில் வந்துட்டு இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஆன்டி பாக்டீரியலாகவும் இருக்குது, ஆன்டி ஏஜிங்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்துட்டு நம்ம ஆக்னீஸ் வராமல் அண்ட் தென் ரேஷஸ் வராமல் பிம்பிள்ஸ் வராமல் ஆன்டி பாக்டீரியலாக அது தடுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஏஜிங் ப்ராசஸை வராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும் நம்ம ஆன்டி ஏஜிங் இதில் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல எந்த வகையான டாக்ஸின்ஸும் இல்லாமல் இது வந்துட்டு நம்மளோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல ஸ்கின் பிரைட்டனாகவும் பிக்மெண்டேஷன் எதுவும் வராமலும் இது வந்துட்டு ஸ்கின் ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு க்ரீன் டீயோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை எப்படியெல்லாம் நம்ம ஸ்கின்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதை வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். இந்த க்ரீன் டீயை வந்து நம்ம ஸ்கின் கேரில் 5 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேரில் க்ரீன் டீ வந்து ஸ்க்ரப்பாக பயன்படுத்தலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ அந்த தேயிலை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு சுகர், ஹனி இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம ஸ்க்ரப் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நார்மலாக சர்க்குலர் மோஷனில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணி நம்ம லூக் வார்ம் வாட்டரில் கிளென்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கும், நல்ல ரெஜுவினேஷன் கிடைக்கும். ஈவன் நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனையும் குறைக்கிறது இந்த ஸ்க்ரப்பிங் மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வாரத்தில் ஒரு 2 பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டோனர். இதை எப்படி டோனராக யூஸ் பண்ணலாம். அந்த க்ரீன் டீயோட அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி உங்களோட ஐஸ் ட்ரேயில் போட்டு ஐஸ் க்யூப்ஸாக மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்கின்ல ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னை வந்துட்டு அந்த ஓப்பன் போர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப ஈவனாக ஸ்மூத்தாக சர்ஃபேஸை ஸ்மூத்தாக காட்டும். ஸோ அந்த சீக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஈவனாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டோனராக நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க ரெகுலராக டெய்லியுமே பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது 3வது இதில் இருந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்காக எப்படி யூஸ் பண்ணுறது? நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னாகவும் இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ கடலை மாவு கூட இந்த க்ரீன் டீயை மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லூக் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இதை வாரத்தில் ஒரு தடவை பண்ணும்பொழுது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ கூட ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனி வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதே மாதிரி வச்சுருந்துட்டு அண்ட் தென் நீங்கள் லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வாங்க ரெகுலராக. இது வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் அண்ட் ஸ்கின்னை ஈவன் டோனாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
இந்த ஃபேஸ் பேக் ஆக்சுவலி. ஸோ அடுத்தது நம்ம எப்படி இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கும், ஐஸில் வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த டீ பேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த லைக் கோல்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அப்படியே நம்ம ஐஸ் மேலே வச்சுட்டே வரும்பொழுது நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இது அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னால் அப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அந்த டீ பவுடரை அது கூட வந்துட்டு நீங்கள் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஐஸ்க்கு கீழே பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு 10 to 15 minutes ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும் அண்ட் ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஐஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருக்கும், ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஐஸ் வந்து டயர்டாக இல்லாமல் ரொம்ப பிரைட்டாக நல்லாயிருக்கும். ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் இது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ்னால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த க்ரீன் டீயை ஸ்டீமாக எடுக்கும்பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும் அண்ட் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தண்ணியில் வந்துட்டு அந்த க்ரீன் டீயை போட்டுருங்க, போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அண்ட் தென் அதில் நல்லா அந்த ஆவி வரும்பொழுது நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு ஹாஃப் ஆர்ம் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம காமிக்கும் பொழுது நம்ம அந்த பிம்பிள்ஸில் இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் நமக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அண்ட் ஆக்னியும் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பு. இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை பண்ணணும், லைக் ரெகுலராக டெய்லி பண்ணாதீங்க, வாரத்தில் ஒரு தடவை பண்ணும்பொழுது நமக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேஸ்வாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.